பிஜேபி மீடியானர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். இன்றைக்கி ஜூலை 23 மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் ஒரு 17 பேர் ஒரு கூலி உயர்வு கேட்டு போராடியதற்காக இந்த மானகெட்ட கேடுகட்ட டிஎம்கே அரசாங்கம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த டிஎம்கே அரசாங்கம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த காவல்துறை எப்பப்பெல்லாம் டிஎம்கே ஆட்சிக்கு வராங்களோ அப்பப்பெல்லாம் இந்த காவல்துறை டிஎம்கேவோட அடியாளர்களாக தான் செயல்படுது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களோட 17 பேரோட உயிர். அவங்க வேற எதுவுமே பண்ணலை. எங்களுக்கு கூலி உயர்வு கேட்டு போராடினது ஒரு காரணத்துக்காக, அத்தனை தோட்ட தொழிலாளர்களும் இணைஞ்சு போராடினதுக்காக 17 உயிர்களை துடிய கொன்ன டிஎம்கே அரசாங்கம், கேடுகட்ட அரசாங்கம் தான். இந்த கேடுகட்ட அரசாங்கம் தான் இந்த டிஎம்கே அரசாங்கம் உண்மையாகவே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நம்ம தமிழர்கள் தமிழர்களாக இல்லை, தமிழர்களை இந்த திருட்டு கும்பல் ஜாதியால் நம்ம பிரித்து வச்சதன் விளைவு தான் நம்ம தமிழகம் இன்னும் மீள முடியாமல் கிடக்கிறோம். ஏன்னா இதில் இருக்கிற 1-2 குப்பைகளையும் சரி நம்மளாம் நம்ம தமிழையும் மித்தவனுக்கு அடிமையாக இருக்கணுங்கிற சிந்தனைகள் வராமல் இருக்க போய் தான் இவங்க இந்த மாதிரி ஒரு கேடுகட்டவங்க கீழே நம்ம இவங்களுக்கு கீழே நம்ம இருக்கோம். ஒரு தமிழனை ஒரு தமிழை ஆளணும், ஒரு தமிழனை ஒரு தமிழை ஆண்டா மட்டும்தான் அவன் தமிழை. ஏன்னா என் குடும்பத்தை பற்றி எனக்கு தான் தெரியும், என் குடும்பத்தில் உள்ள நல்லதோ கெட்டதோ எனக்கு தான் தெரியும். அடுத்தவனுக்கு எப்படி தெரியும்? அவன் குடும்பத்தில் தான் நினைப்பான், அவன் சொந்த வந்ததை தான் நினைப்பான். அப்படி தான் நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம். எப்படி நம்ம வெள்ளைக்காரங்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தோமோ அதே மாதிரி இப்போ இந்த திருட்டு திராவிட கும்பல்கிட்ட நம்ம அடிமையாகப்பட்டு கிடக்கும். அது என்னைக்கு நம்ம தமிழர்களெல்லாம் உணர்ந்துக்கிற போகிறோம்னு தெரியல. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் 17 பேர் உயிரை நீ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் நீ நினைக்க. ஏன் நீ அவனை தமிழனா ஏன் நினைக்கல? தமிழனா நினைக்காதன் விளைவு தான் நம்மளுக்குள்ள சாதியாலையும் மதத்தாலையும் பிரித்து வச்சுக்கிட்டு இந்த திருட்டு திராவிட கும்பல் நம்மளை ஏன்னா ஊர் 2 பட்டா தானே கூத்தாடி கொண்டாட்டம். நம்ம 2 ஒற்றுமையாக இருந்துட்டோம்னா இந்த கூத்தாடிக்கு என்ன வேலை? அந்த வேலையைத்தான் இந்த திராவிட கும்பல் அன்னையிலிருந்து இந்த டிஎம்கே அரசாங்கம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்மளை சூழ்ச்சியால் பிரித்து. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ஈவேரா ராமசாமின்னு ஒருத்தன் வர்ற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நீங்கள் வரலாற்று புத்தகம் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், எந்த வரலாற்று வேணாலும் எடுத்து பாருங்கள், தமிழர்களுக்குள்ள சாதி கலவரம் வந்ததே கிடையாது. அவன் ஜாதியாக இருந்தால் கூட அவன் அந்த சேர்ந்து ஒற்றுமையாக தான் இருந்திருக்கிறான், சண்டையே வந்தது கிடையாது. எப்போ அந்த ஈவேரா ராமசாமின்னு ஒருத்தன் வந்தானோ அப்போ இருந்து தான் அந்த சாதி கலவரம்ங்கிறதே வந்திருக்குது. வேறு எப்பயுமே வந்ததே கிடையாது. நீங்கள் வேணால் வரலாற்று புத்தகங்களை எடுத்து பார்த்து பாருங்கள். இப்போ அந்த ஆண்டுகிட்டு இருக்க அந்த திருட்டு திராவிட மாடல் கும்பல் டிஎம்கே கும்பல் பெரியார் வாழ்க, இது பெரியார் மண், அந்த மண்ணுங்கார ஐயா காமராஜர், நம்ம ஐயா காமராஜரை பற்றி எங்கேயாவது இந்த திருட்டு திராவிட கும்பல் பேசுதா? திருப்பூரில் ஒரு கழிவறைக்கு ஐயா காமராஜர் பேர் வச்சுருக்காங்க. ஏன் இப்போ கருணாநிதி பேரை வைக்கலாம்ல? ஏன் இந்த ஈவேரா ராமசாமியை பெரியார் தமிழகத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னு போது நீங்களாம் கேட்கணும். தமிழர் பெண் விடுதலைக்கு போராடின என்னது பெண் விடுதலை போராடின? நீ என்னது பெண் விடுதலை போராடின? ஐயா காமராஜர் அவர்கள் படிக்காத மேதையாக இருந்தாலும் எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லி அவர் வாழ்ந்த காலம் பூரா வாழ்ந்து மறையது வரைக்கும் அதே கொள்கையில் இருந்தார். ஆனால் இந்த ஈவேரா ராமசாமி என்ன செஞ்சான்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். தமிழராக இருக்கிற நீங்களாம் யோசிச்சு பார்க்கணும். ஃபஸ்ட் இந்த ஈவேரா ராமசாமி என்ன செஞ்சான்? அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பாருங்களேன், ஒரு மதத்தை மட்டும்தான் எல்லாருமே தலைமை பேசுவான். இந்த ஈவேரா ராமசாமி எப்பயும் பாருங்கள், ஒரு மதத்தில் உள்ள மூட நம்பிக்கை இருக்க, இந்த மதத்தில் இந்த மூட நம்பிக்கை இருக்குது, அதை வெளியேடுன்னு சொல்லு, அது ஒரு நியாயமான கோரிக்கை. நீ என்ன சொல்கிற? பெண்களே நீங்கள் கல்யாணம் பண்ணி இது இப்போ இருக்கிற அந்த மதிவத்தை நீ திராவிடர் திருட்டு கும்பல்னா அந்த திருட்டு கும்பலே தான். திராவிடர் கழகத்தில் துணை பொதுச் செயலாளர் இருக்க மதிவதனி, அந்த சகோதரிக்கு 27 வயசு தானே. அந்த சகோதரி ஒரு இதில் சொல்லியது இருக்கு, ஒரு தாயின் தகப்பனை ஒரு பெண் பிள்ளைகளை ஒரு இன்ஜினியரிங் வரைக்கும் படிக்க வச்சு நல்லா கேளுங்க, என் நண்பு தமிழ் சொந்தங்களே கொஞ்சம் நல்லா கேளுங்க. படிக்க வச்சுட்டு திரும்ப நீங்கள் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிங்க. கல்யாணம் முடிச்சு வச்சதுக்கப்புறம் அந்த ஆண் சந்தோஷமாக இருக்கான், ஆனால் அந்த பெண் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்க. படித்து முடிச்சுட்டா ரைட்டு, பெண் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டோம், ஒரு வேலைக்கு அனுப்பி விட்டுட்டோம். ஒரு நல்ல பெத்த தாய் தகப்பனுக்கு என்ன அழகு? பெண் பிள்ளைகளை நீ என்னம்மா படிக்க போகிற, படிக்க வச்சுட்டு உனக்கு என்னம்மா வேலை போகுது, அதுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துட்டு ஒரு நல்ல பொறுப்பானவங்க கையில் பிடிச்சி கொடுக்குறதா ஒரு நல்ல தாய் தாப்பனோட வேலை. ஆனால் இந்த திருட்டு கும்பல் என்ன சொல்லுது? படிக்க வச்சுட்டியா, வேலை வாங்கி கொடுத்துட்டு அதோட தூர விட்டுரு, கல்யாணம் முடிச்சு வைக்காத, அது பாட்டுக்குள்ள அது அலையட்டும். இது குடும்பமா?
என் அன்பு தமிழ் சொந்தங்களே கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. இது குடும்பமா? நம்ம தமிழரோட கலாச்சாரம் என்ன? பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கும், வேலைக்கு போயிடணும். அதுக்குன்னு இது கல்யாணம் முடிச்சு வைக்கிறது அடிமைத்தனம் கிடையாது. அடிமைத்தனம் கிடையாது. அந்த பெண்ணை படிக்க வச்சுட்டு வேலைக்கு அனுப்பி விடலைன்னா தான் அது அடிமைத்தனம். கல்யாணம் முடிச்சு வச்சு உன் பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருன்னு சொல்றதுக்கு பேர் என்ன அடிமைத்தனம்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்த திருட்டு கும்பல் சொல்றது, பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது? குடும்பமா இருன்னு சொல்லுது. அதுதான் இந்த நாய்களுக்கு பிடிக்கல. இந்த டிஎம்கேலே இருக்கிறவங்கள பார்த்து நான் ஒன்று கேட்குறேன், உன் பிள்ளை எப்படி விடுவியா? அப்போ நீ பெரியாரோட கொள்கையை பின்பற்றுதானா? பெரியாரோட கொள்கை என்ன? பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கக்கூடாது. ஆண் ஒரு கோட்டில் அடித்தா நீங்கள் 2 கோட்டில் அடிக்கணும். ஆண் 1 ஒப்பாட்டி வச்சா நீ 5 ஒப்பாட்டி வைக்கணும். கர்ப்பப்பையை எடுத்துடணும். இதுதான் இந்த ஈவர ராமசாமியோட கொள்கை. இதை டிஎம்கேல இருக்கிறவன் நீ உன் பிள்ளைக்கு கடைப்பிடிக்கியா சொல்லு. ஐயா காமராஜரை விட பெரியார் பெரிய ஆளா? ஐயா காமராஜர் கல்யாணமே முடிக்கல. ஏன்னா நாட்டுக்காக, நாட்டு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் முடிக்கணும்னு இருந்தார். கல்யாணம் முடிக்க வயசு, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு வயசு கொஞ்சம் ஆயிடுச்சு. இனிமேல் நான் வாழ்ந்து என் மக்களுக்காக வாழ போகிறோம்னு கடைசி வரைக்கும் மக்களுக்காக வாழ்ந்தார். அவர் இருக்கும் போதும் சுவிஸ் வங்கியில் இவருக்கு பல கோடி சொத்து இருக்குது, அடையாறில் 2 வப்பாட்டி வச்சுருக்காங்க, அப்படி இப்படின்னு வேறு யாரும் சொல்லலை. முன்னாள் முதல்வர் கருணாநிதி இருக்காரு. இந்த கருணாநிதி தான் ஐயா காமராஜரை எவ்வளோ இழிவாக பேசணுமோ அவ்வளோ இழிவாக பேசினார். ஐயா காமராஜர் கால் தூசிக்கு வருவார் இந்த ஈவர ராமசாமி. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஈவர ராமசாமி தமிழகத்துக்கு பண்ணினது என்ன? நான் கன்னடம் தான். வெளிப்படையாக சொன்னது நான் கன்னடம் தான். ஆனால் இது காமராஜர் சொல்லுவாரா? காமராஜர் பச்சை தமிழன், நான் தமிழன் தான் எங்கே வேணாலும் சொன்னவர். ஆனால் அவர் சாதி முத்திரை ஊற்றி வச்சிருக்கேன். அதுலேயும் அந்த குறிப்பிட்ட ஒரு சில பேர் அந்த கட்சிக்கு அந்த ஐயா காமராஜர் எந்த இடத்துல அவங்க சாதிக்காரங்களையோ அவங்க சொந்த பந்தத்தையோ பக்கத்தில் வச்சுருந்தாரு? அவர் கூட இருந்தது கக்கன், ஜீவானந்தம், எல்லாம் நேர்மையான மனுஷர்கள் மட்டும்தான் ஐயா காமராஜர் பின்னால் இருந்தாங்க. திருட்டு கும்பல் பூரம் அப்போ இருந்து அந்த ஈவர ராமசாமி பின்னால் இருந்தாங்க. இந்த சாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்டி விட்டதே யாருன்னா இந்த திருட்டு திராவிட கும்பலும் இப்போ இருக்கிற அந்த டிஎம்கேவும் தான். வேறு யாருமே கிடையாது. உண்மையாக யாருமே கிடையாது. இந்த ஈவர ராமசாமியை போட்டுறவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நல்ல என் அன்பு உறவுகளை நீங்கள் தயவு செஞ்சு டிஎம்கேலே இருந்துக்கோ. நீ எந்த மதமாக வேணா இருந்துக்கோ. நீ எந்த மதமாக வேணா, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தி, ஏன்னா இது எதுக்குன்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். எதுக்கு இந்த ஒரு மதத்தை மட்டும் இழிவுபடுத்துதாம்னா, அப்போ இவன் கேட்பான், ஏன்னா இவன் பெரும்பான்மையாக இருக்கிறவன், நீ ஏன் என் மதத்தை எப்படி பேசுவேன்னு கேட்பான். அப்போ அதுக்கு இவன் என்ன சொல்லுவான்? நீ அப்போ அந்த நீ எப்படி ஏமாத்த சொல்லலாம் அப்படிமா? அப்புறம் அவன் எப்படி அப்புறம் ஏமாத்த சொல்லலாம்னா சண்டை வருமா? அப்போ தூண்டி விடுறது யாரு? ஹிந்துக்களோ முஸ்லீம்களோ கிறிஸ்டியனோ, இவங்க 3 பேர் 3 மதத்தை பற்றி தப்பாக பேசுறது இல்லை. 4வது ஒரு எட்டப்பன் இருக்கானே, அந்த எட்டப்பன் நீங்கள் மித்த மதத்துக்களும் புரிஞ்சுக்கணும். இவன் ஏன் நம்மளை தூக்கி வைக்கான்? என் மதம் உன் மதம் உனக்கு பிடிச்சிருக்கு, நீ உன் மதத்தை கொண்டாடுத. ஆனால் உன் மதம் தான் மதம், இவன் மதம் இல்லை, இவன் பண்ணுறதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொன்னால் அது தப்பு. நீங்கள் சொல்லணும், ஏய் உன் வேலையை தான் அதை மட்டும் பாரு, நீ எதுக்கு எங்களுக்குள்ள சண்டெடுத்து விடுதுன்னு சொல்லி மித்த மதத்தையும் சொல்லணும். மித்த மதத்தையும் சொல்லணும். இந்த ஈவர ராமசாமியை தூக்கி பிடிக்கிற அத்தனை பேர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். ஐயா காமராஜரோட கால் தூசிக்கு வருவாரா இந்த ஈவர ராமசாமின்னு கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஐயா சாகும்போது அவர் சட்டப்பையில் இருந்தது வெறும் 200 ரூபாயோ 150 ரூபாயோன்னு நினைக்கிறேன். அவரோட பணியால் வைரவா விளக்க அணைஞ்சுன்னு சொல்லி படுத்தவர். ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு எளிமையின் சிகரத்தை எப்படி ஒரு தலைவர் வாழணுங்கிறத ஒரு எப்படி வாழணும்னு சொல்லி அனைத்து சமூகத்துக்கும் சொல்லிட்டு போன ஒரு தலைவரை உயிரோடு இருக்கும்போது இந்த டிஎம்கேக்காரன் ஐயாவை அசிங்கப்படுத்தினாங்க. இப்போ மரணம் ஏன்னா ஐயாவோட காமராஜர் ஆட்சி அமைப்பான். காமராஜர் ஆட்சி வரணும்னா ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன மாதிரி காமராஜர் ஆட்சி நடத்தணும்னா அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். வேற உண்மை இந்த திருட்டு கும்பலால் முடியவே முடியாது. இவன் இருக்கிறவங்க கொல்ல 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 பெண் பிள்ளைகளை கெடுக்கிறதே இந்த பேரோட வேலை தான். பெண் பிள்ளைகளை கெடுக்கிறதே ஒரு 27 வயசு பொண்ணு சொல்லுது கல்யாணம் முடிக்காத அப்படி. 27 வயசு பிள்ளை சொல்லுது கல்யாணம் முடிக்காத அப்படின்னு. அதான் பெண்ணு கல்யாணம் முடிக்காமல் என்ன செய்வாங்க? குழந்தை பெற்றுக்காதன்னு சொல்கிறான். ஒரு தாய்மைக்கு, பெண்ணுக்கு அழகே தாய்மை தான். எத்தனை சகோதரிகள் தமிழ்நாட்டில் குழந்தை வேணும்னு என்னென்ன தவம் இருக்காங்க. ஆனால் இந்த திருட்டு திராவிட கும்பல் என்ன சொல்லுது கேட்டால் இதுதான் சமூக நீதியா? என்னையா சமூக நீதி? என்ன பெண் விடுதலையா? சமூக நீதியா பெண் விடுதலை? என்னது பெண் விடுதலை? குடிச்சிட்டு அலையுது பெண் விடுதலையா? அரையும் குறையுமா ரோட்டில் குடிச்சிட்டு அலையுது பெண் விடுதலையா? அதான் பெண் விடுதலை?
பாரதிய ஜனதா கட்சி சொல்கிற பெண் விடுதலையா இல்லை என் உறவுகளை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது? பெண் பிள்ளை கையில் துப்பாக்கியை கொடுத்து எதிரி நாட்டில் போய் சுட்டுட்டுவான்னு சொல்லுது. நீ வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காத, நீ வந்து ஒரு காளி ஒரு மாதிரி ஒரு தெய்வம்னு சொல்லி உன் கையில் துப்பாக்கியை கொடுத்து எதிரி நாட்டை போய் சுட்டுட்டுவான். என் நாட்டு பெண்கள் வந்து எந்த இடத்துலையும் குறைஞ்சது இல்லைன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது? நீ இந்த மதம்லாம் பார்க்கல, பெண்ணு தான் வீரனாக இருக்கேன், அவன் திறமையாக இருக்கேன், அவன் திறமையை அடிப்படையில் வச்சு பாகிஸ்தானில் போய் கொண்டுட்டு வந்தது யார்? ஒரு முஸ்லீம் சகோதரி. யார் பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கா? இந்த திருட்டு திராவிட கும்பல் என்ன சொல்லுது? இது மாதிரி கும்பல ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு மிலிட்ரியில் சேர்ந்து இந்த மாதிரி எதிரி நாட்டில் போய் துவம்சம் பண்ணிட்டு வந்து அந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்கணும், அந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இந்த திருட்டு திராவிட கும்பல் என்ன சொல்லுது? நீ நல்லா குடி, எவன் கூட நாளும் சுத்து, இதுக்கு பேர் பெண் விடுதலையா? படித்து ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு வக்கீலாகவோ ஒரு ஆர்மி மேனுக்கு போய் இதை சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சி பெண் விடுதலையா? நல்லா குடி, எவன் கூட வேணாலும் ஊர் சுத்து, அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுக்கோ, இது பெண் விடுதலையா? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நீ குடும்பம் நம்ம தமிழர்களுக்குள்ள கலாச்சாரம் என்னது? நம்ம தமிழர்களுக்குள்ள கலாச்சாரம் நம்ம ஐயா காமராஜர் தான். நம்ம கலாச்சாரத்தோட அழிவு சீரழிவு ஈவேர ராமசாமி. ஐயா காமராஜர் சாகும்போது அவர் சட்டப்பைக்குள்ளே வெறும் 200 ரூபா தான் இருந்திருக்குது. ஆனால் இந்த ஈவேர ராமசாமி எங்கேருந்து சொத்து சேர்த்து கொண்டு வந்தான்? அந்த சொத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக 77 வயசில் 27 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி இவங்க மறுமணத்தை ஆதரிக்கும் போது நீ 75 வயசில் 27 வயசு பிள்ளையை கல்யாணம் பண்ணும் போது உனக்கு வலிக்கலை, நீ கேட்கலை, துப்புள்ள நீ என்ன பெண் விடுதலை பற்றி பேசுவேன்னு எந்த நாயாவது கேட்டிருக்கணும். அப்பவுமே 77 வயசில் ஒரு பச்சை மண் வாழ்க்கையை கெடுக்கியாடா? இது என்னடா பெண் விடுதலை? ஒரு கிழட்டு பைய வந்து ஒரு பச்சை பிள்ளையை கல்யாணம் பண்ணுறது தான் பெண் விடுதலையா? தமிழகத்தில் இந்த 2021 இன்ன வரைக்கும் எடுத்துக்கோங்க, நடக்கிற தவறுகளுக்கு அத்தனையும் காரணம் மூலகாரணம் என்ன? இந்த ஈவேர ராமசாமி போட்டு. ஏன்னா பெண்கள் குழந்தைகளுமாடா ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற சிறுமியை கடத்தி கற்பழித்து கொண்டு போனவன இன்னும் கண்டுபிடிக்கல அந்த கேவலம் கட்ட அரசாங்கம். ஏன்னா இவங்களுக்கு மெத்தனம். அவள் அப்பன் சிலையில் கருப்பு மையை ஊற்றிட்டாமனு கண்டுபிடிக்க எந்த எவிடன்ஸ் இல்லாமல் கண்டுபிடிக்க தெரிஞ்ச இந்த காவல்துறைக்கு அவனை கண்டுபிடிக்க முடியல. காவல்துறை நீங்களே வெட்கப்படணும், உண்மையிலே நீங்களே வெட்கப்படணும். என் அன்பு தமிழ் உறவுகளை, உங்களுக்கு ஐயா காமராஜர் வழி வந்து குடும்பமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க, நல்ல பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க அப்படிங்கிற ஒரு வேணுமா? இல்லை உன் பெண் பிள்ளை இன்னைக்குன்னா நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. நாங்கள் சொல்கிறது பிஜேபிக்காரன் இதை சொல்கிறாங்கிறதுக்காக யோசிக்காதீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு 2021 இப்போ வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்குலேருந்து வயசான பாட்டி வரைக்கும் இந்த டிஎம்கே காரனால பாதுகாப்பு இல்லை. இதுக்கு காரணம் யாருன்னா இந்த திராவிடர் கழகத்துக்காரனும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். தமிழகத்தில் நடக்கிற 99% காரணம் இந்த திருட்டு திராவிட கும்பல் தான். தயவு செஞ்சு அனைவரும் நீங்கள் சமூக வலைதளங்களில் இருப்பீங்க, பார்த்துக்கிட்டு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம தமிழகத்தை காப்பாற்ற பாரதிய ஜனதா கட்சி அதன் கூட்டணி கட்சிகளை ஆதரிக்கணும்னு உங்களை பணிவன்போடு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.